பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, வாங்க சார் வாங்க. 3 படி நெல்லுக்கு 1 படி உப்பு. என்ன பேசுற நீ? பெண்களுக்கு ஒரு முக்கிய குறிப்பு, தயவு செய்து 9 சில்லறையிலிருந்து தூங்குற உம்பளே லேசா கொஞ்சம் பிறண்டு படுத்துக்கங்க. ஏன் கரையா முச்சிருச்சுன்னா போச்சு. ஆம்பளையால் கொடுத்தலாம் காணா. இப்போ ஒரு ஆள் வந்து பாடிட்டு போனாரே, மூங்கி கம்புக்கு வெள்ளை அடிச்சது மாதிரி யாரு? ஒரு ஷோ போடணுமா? அவையும் கிடக்க பகுமானத்துல உனக்கு முட்டையிடுறேன். புதுக்கோட்டையில இருந்து வந்து ஷோ கேட்டேன்னா இங்க இருந்து வந்தேன் நான் ஷோ போடுவேன்னா. அவர் நிறைய பேசுவார். புராணம் எத்தனை சொன்னீங்க? அவரு நான் சொல்லிட்டேன், உங்களை நான் பெருமையா சொல்லியிருக்கேன் தலைவரே. புராணம் எத்தனை? 18 புராணம்டாரு. நான் எங்க ராதாகிருஷ்ண அம்மா 19வது புராணம். 10 9 இதிகாசம் 2 தான் சொன்னாரு. ஆமா, நீங்க நான் எங்க மாமா மோசமானவர் 4 படிச்சிருக்காருன்னு. இன்னும் கூட 2 சேர்த்து சொல்லணும். சொன்னா என்னை செருப்பு அடிச்சுட்டா யாரு பாக்கு வரட்டும். கானகத்தில் பாட்டு பாடம் சாமியாரையா. கிளம்புங்க, பிரச்சனை வரப்போகுது, மழை வரப்போகுது, ஓடிடுங்க. அவர் சும்மாவே மோசமானவர், படிச்சவர் கொஞ்சம் பார்த்து பேசிட்டு வேற படிச்சவர் சிமெண்ட் சாக்கணும். போ போ, கூட்டம் போடாத, போ போ, போ. அவர் கராத்தவெல்லாம் பழகிருக்காரு. எப்படி நீ கராத்தை வாங்கி குடிக்க வச்சிருவாங்க? யாரா பாலோட சோறு வாங்குற மாதிரி புரியும். ஆரம்பத்திலே கட்டையை வச்சு ஆற்றியா? இந்த சோடி இங்க வச்சுக்கிறாரு. யாரு நீங்க? மைக்க வர வச்சு ஆற்றியா? அச்சரா பாஞ்சாலம் குறிச்சுல 1 மணிக்கு வெள்ளக்காரன். இந்த சொல்லி ஏய் ஏன் இருக்காங்க கத்தி இங்க கொலை பண்றேன். உள்ள போய் பொம்பளை பிள்ளை தூக்க எச்சுக்கலப்பா ஏறி ஊத்து போயிட்டாங்க. யாரு நீங்கன்னு முறைப்படி கேட்டுருங்க. வந்தவரை வரவேற்க வக்கில்லாத உனக்கெல்லாம் பேச்சு தேவையா? சரி, 100 ரூபா சம்பளத்தில் பிடிச்சுக்கோங்க. முட்டாப்பளை, வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்று தெரியாதா உனக்கு? அன்பு இருக்கிற இடத்துலதான் அன்பா தமிழை வரவேற்பேன். தமிழருடைய குலப்பண்பு என்ன? வந்தவரை வாங்க என்று கேட்பது. கேட்டியானே? வர்ற அம்மா ஜீவா இன்னைக்கு நல்ல நேரம் இல்லை, ரொம்ப கோபத்தில் இருக்கேன். வந்தவரை வாங்க என்று சொல்வதுதான். அடியாளியா சார்? வேணா நம்ம கிட்ட வந்தவரை இப்படித்தான் வரவேற்க வேண்டும் என்று பேச்சில்லாத உனக்கெல்லாம் பேச்சு தேவையா? பேச்சு பேச்சு என்றமா கீச்சு கீச்சு என்றமா கிளிப்பிள்ளை. எப்படி மாப்பிள்ள? சூப்பரியா டீ சொல்லு. அதுக்கு தான் ராதாகிருஷ்ணன் போடுறது. டீ வாங்கிட்டு போட போட. ராமதாச மாமாவே பரமேனே, நீங்க பவுண்டா வேண்டாம் போங்க. யாரப்பனே? யாரை போட்டு பிணைய சொல்லு? கயிறு இருந்தா வாங்கிட்டு வா. அவனை பிணைய சொல்லலையே. பேச்சு அளக்க உன் வேடெல்லாம் பேடா இருக்கு சார், உங்களை சொல்லணுங்க. யார் அப்பனே? யார் அப்பன்னா? நீ யாருக்கு அப்ப?
என் பிள்ளைக்கு அப்பேன். யார் பிள்ளைக்கு யார் அப்பேன்? என் முண்டாட்டிக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நான் தான் அப்பேன். அப்ப உனக்கு பிள்ளை பிறக்காதா? எனக்கு பிறக்காது. உனக்கு பிறக்காதுன்னா அப்புறம் எப்படி அது பிள்ளை பிறக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த வேணா? இல்லையே பெத்தலையா? என் முண்டாட்டி. நீ பிள்ளை வைக்கலையா? சேச்சி முட்டாப்பல நீ பிள்ளை வைக்கலாம் அப்புறம் எப்படி அது ஓம் பிள்ளையாக? தாண்டா குடிச்ச செலவுக்கு வேலை பார்த்துருக்கேன் சோனையா. உன்னை வெளியே நின்று காக்குறேன். நடத்துவா வந்தியா? கேட்டதுக்கு பதில சொல்லியா? கடுப்பேத்துற மயிலா. ஆம்பளை பிள்ளை வைக்க முடியாதுன்னு சொன்ன. ஆமா உன் பொண்டாட்டிக்கு பிறந்த பிள்ளை எப்படி ஓம் பிள்ளைங்கிற? நாரதரை போற சொன்னா கதால பிடிக்கணும் போட்டா பிடிச்சா இருக்கும். எப்படியா சொல்ற சொல்லியா? வேற குண்டை விட்டு எறிறாங்க. பிள்ளைய பத்தது யாரு? என் முண்டாட்டிங்க. நீ பிள்ளை பக்கல? நான் அதுக்கு உதவி இருந்தேன். நீ பிள்ளைய பத்தியா? கொத்தனாரு மேல இருந்தா கேட்கல. நீ பிள்ளைய பத்தியா? அவதான் பத்தா. நீ பக்கல? நான் பக்கல. அப்புறம் எப்படி அது ஓம் பிள்ளையாச்சு? உட்காந்து பேசுவோமா? இன்னும் பேசுறா முட்டாப்பல. என்ன அதிசய புலாக்கா பேசுற? பொண்டாட்டி மாசமாயி பிள்ளை வந்தான்னா அப்புறம் யாரு பிள்ளைன்னு சொல்லுவாங்க? நீதான் சொல்லணும். இதுக்காக தாலுகா ஆபீஸ் உள்ளால விட்டு வர முடியும்? தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வேற ரூம் பாய் மாதிரி. தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறு வேற. உனக்கு பசிக்குன்னு உன் முண்டாட்டி போய் சோறுதுன்னா ஓம் பசி நிக்குமா? நிக்காது சாமி. அப்புறம் எப்படி உன் முண்டாட்டி பெத்தவள ஓம் பிள்ளையாச்சு? அதுக்கு இது பண்ணிருக்கோம்ல. என்ன பண்ண? ஆதார் எடுத்திருக்கோம்ல. செய்வன செஞ்சியா? என்னடா பண்ண? சொல்ல தெரியாம தானே நிக்கிறேன். என்ன பண்ண வார்த்தை 100 ரூபா வாங்கிக்க. பிள்ளைய பத்தியா? பத்தேன். முயற்சி பண்ணியா? முயற்சி பண்ணேன். என்ன பண்ண? அது வந்து செஞ்சத சொல்றதுக்கு என்ன? செஞ்சது நான் என்ன பானை சட்டியா செஞ்சேன்? இது எப்படியா சொல்றது? ஏன்னா நீங்க என்ன சிரிக்கிறீங்க சம்மந்தம் இல்லாம? பங்காளி நியாயத்தை வந்து கேட்கணும். என்ன அப்படியே அப்படியே அவங்க செஞ்சதை சொல்றா. எப்படி செஞ்சேன்னு? முண்டாட்டிய தாலி கட்டணும்னா தாலி கட்டினா பிள்ளை வந்துருமா? பேச விடுங்க மயிலா. தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டு போனேன். என்ன பண்ண? கூட்டு போய் கதவுல உள்ள விட்டு சாத்திட்டாங்க. சரி. அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். அடடடே இப்பதான் எனக்கு புரியுது. கை விடுங்க. கல்யாணம் பண்ணிட்டு தூங்குனா பிள்ளை வரக்குங்கிற விஷயம் நீங்க சொல்லித்தான் எனக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்லணும்னா புனிதமாட்டு நான் நாட்டுல சொல்ல பூனமண்டை சொல்லியா மண்டக்கரையா? அதே அதே என்ன அதே அதே பக்கம் பக்கம் ஏன்னா இலை வீட்டுல போய் பாட்டு பாட்டியா? இது ஏய் கல்யாணம் பண்ணியா? பண்ணேன். அன்று இரவு என்ன இரவு? முதல் இரவு. முதல் இரவுக்கு கடைசி இரவுக்கு என்ன வித்தியாசம்? பூ மேல நம்ம படுத்தா முதல் இரவு. சரி. நம்ம படுத்துட்டு பூ மேல ஓட்டாங்கன்னா கடைசி இரவு. அற்புதமான விளக்கம். முதல் இரவு அன்னைக்கு நீங்க எதை வச்சுட்டு உள்ள உட்காந்துருந்தீங்க? அண்டா பித்தளை குடம். நான் வியாபாரத்துக்கு ஆகுனேன். உள்ள என்னத்துல வச்சுட்டு உட்காந்துருந்த? வாழைப்பழம். யார் பழம்? ஓம்பழம் இல்ல ஏம்பழம். செய்யி நீ யாரு வேணும்னா சொன்னாங்க? சரவணா பிளேடு போடுறா. செஞ்சுட்டு போ. வாழைப்பழம் இதெல்லாம் சாந்தி மூத்திரம். அது எப்படி இருந்துச்சு? சாரி மயிலாட் சாந்தி மூர்த்தம். வாழைப்பழம். ஆமா. ஆப்பிள். ஆப்பிள். அதான் ஆப்பிள். சரி. ஆரஞ்சு. ஆரஞ்சு ஆரஞ்சு எல்லாத்தையும் வச்சுட்டு உள்ள உட்காந்துருக்கேன். உட்காருங்க. இந்த பழம்புற யாருக்கு பழம்? ஏம்பழம். உன் பழத்தை வச்சுட்டு உள்ள உட்காந்துருக்க நீ. அங்க இருந்து உன் பொண்டாட்டி நல்ல நெலிஞ்சு உன செம்புல உன் பொண்டாட்டிட்டு பாலை கொண்டுட்டு வருது. மாட்டுப்பால். மாட்டு உன் பொண்டாட்டிட்டு பாலை தான் கொண்டுட்டு வருது. எப்படி மாட்டுப்பால் ஆச்சு? மாட்டுல கலந்து என்ன வாழைப்பழம் தான் நீ வச்சிருந்த. ஆமா. அந்த பழம் யாரு பழம்னா? ஏம்பழம். அப்ப மாட்டுப்பாலை உன் பொண்டாட்டி கொண்டு வந்தா யாரு பாலு? மாட்டுப்பால். வாழைப்பழத்தை ஓம்பழம். அவன் என்ன ஈன் இல்லையா? உன் பொண்டாட்டி பாலை கொண்டுட்டு வருது. ஆமா. உன் பழத்தை உன் பொண்டாட்டி குடுக்கிற. ஆமா. உன் பொண்டாட்டி பாலை வாங்கி நீ முடக்கு முடக்குன்னு குடிக்கிற. ஆமா. எதை குடிச்ச மாதிரி? மூத்தத்தை குடிச்ச மாதிரி குடிச்சு தொலைஞ்சிட்டேன். விடு விடு. இது வரைக்கும் எனக்கு தெரியுது. இதுக்கப்புறம் என்ன செய்கிறீர்கள்? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாய்ப்பாடு எழுதணும். 1 2
அதுக்கப்புறம் அதே இல்லற என்னடா செஞ்ச சொல்லி சொல்ல. நீ நாரதரா இல்ல செக்ஸ் டாக்டரா? நீ செஞ்சத சொல்றது தவறே கிடையாது. உட்காந்துட்டு அத்துப்படி கார்த்தி பண்டக்கரையா ஒரே அடியை செப்பி அத்துப்படுவேன். இதெல்லாம் திருமயத்துக்கு அங்கிட்டு வச்சுக்கிறோம். உன் ஊர் மேலூர் பக்கம் உடப்ப மட்டில செஞ்சத சொல்றான். எந்த நாரதர் உங்க அப்பா வேறத்தையும் கேட்டு கொண்டிருக்காங்க. ஒரு சித்திர ஒருத்தர நான் கேட்டதுக்கு பதில சொல்லி எப்படி பிள்ளைய பத்த ஒரு நாளைக்கு வா. நீ வேடிக்கை பாக்குறவங்கயா? ஒரு நாளைக்கு வா, வாத்தியார்ட்ட போய் கேட்போம்னு சொல்ல வர்றேன். நான் அசிங்கமா பேச மாட்டேன். போட்டுக்கு வேஷம் கார்த்தி என்ன வார்த்தி மத்தாட்ட மாதிரி என்கிட்ட பேச பேச விடுங்க. கேட்கிறோம். போய் மாங்கன்று வைக்கிறேன். ஆமா, என்ன கன்று? மாங்கன்று. மாங்கன்று அச்சாரியா? நானு. கண்ணு சின்னதா இருக்கு. ஆமா. பெருசா இருந்தா என்ன ஒண்ணு? தண்ணி ஊத்தணும். தண்ணி விட்டியா? தண்ணி விட்டேன். என்ன டெய்லர் மாதிரி அளவு எடுக்கிறேன்? சரி, என்னுடைய உடைய பார்க்கும் போதே அதுக்கு மட்டும்தான் நீ லாய்க்குன்னு தெரியுது. தண்ணி விட்டதுக்கு அப்புறம் கண்ணு என்ன ஆச்சு? பெருசாச்சு. மரம் ஆயிடுச்சு. மரம் ஆயிடுச்சு. மரத்துல இருந்து முதல்ல என்ன வரும்? பூ. பூவுல இருந்து முட்டு. முட்டாப்பழ முட்டை மொட்டுல இருந்து தான்டா பூ வரும். சரி, மொட்டு. மொட்டுல இருந்து முட்டு. பூ. பூவுல இருந்து பிஞ்சு. பிஞ்சு. பிஞ்சுல இருந்து காய். காயில இருந்து கனி. கனின்னா இனிப்பு சுவை தரும் மாங்கனி. பழம். பழம். என்ன பழம்? மாம்பழம். வச்சது யார்? நான். யாரு பழம்? ஏம்பழம். அப்புறம் என்ன வைத்துக்கலாம் மாம்பழம்னு? சொத்தத்துக்கிறியா? சொத்தட்டு வேற திங்கிறியா? நேர கமுதிய வர்றியா நீ? மாம்பழமா மாம்பழமா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நம்ம செட்டு தானே நீ? சும்மா இருந்தே. மாம்பழத்தை மாம்பழம் சொல்லாம ஓம்பழம் நான் சொல்லுவேன். நாரதரை போட சொன்னா கிலோமீட்டர் அளக்கிற ஆளு மாதிரி. கேட்டதுக்கு பதில சொல். பொறுத்து பதில சொல்லுவாங்க. நல்லா கேட்கிறேன். டீட்டெயில். மாம்பழத்தை பொம்பளையால் நீங்களே சொல்லுங்க. மாம்பழத்தை மாம்பழம் தான் சொல்லுவான். மாம்பழம் வரணும்னா எதை கொண்டு வைக்கணும்? கொட்டை. என்ன கொட்டை? மாங்கொட்டை. இங்க வச்சது மாங்கொட்டை. அங்க ஓம்பிள்ள வர்றதுக்கு வச்சது கருங்குளத்து முனி. என் குலசாமி உன்னை கேட்கும்னு சொல்ல வந்தேன். இங்க வச்சது மாங்கொட்டை. மாங்கொட்டை. அங்க வச்சது வாழைப்பழத்தை சாப்பிட்டு வச்சனா, அதுக்கப்புறம் மாம்பழத்தை சாப்பிட்டேன் பாரு, மாங்கொட்டை. கடுப்பை பிள்ளை வைத்ததே எப்படின்னு தெரியல. நீ எல்லாம் எங்கிட்ட பிள்ளைய பத்து இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டுதான் ஒவ்வொரு மனுஷனும் பிள்ளை வைக்கிறேன். இதை போய் விளக்கமா சொல்றதுக்கு நீ என்ன செஞ்ச? நீ யார்? நான் தான். நான் தான். உன்னை யாரும் கேட்கவே இல்லடா எரும மாட. நான் சொல்லவே இல்லையே. யார் நீங்க? நீங்க யாரு? நீ யாரியா முதல்ல? நீங்க யாரியா முத? நான் எது கேட்டாலும் நீ திரும்ப கேட்பியா? சொல்லத்தான் வந்திருப்பேன். அப்ப நான் எது பேசினாலும் பேசுவியா? பேசுவேன். இப்படி வேணா மாட்டிக்காதீங்க. போயா உதுத்து உதுத்து 300 நாள் ஆச்சு. இவர் வந்து நீங்க உத்தர வைக்கிறார். அப்ப நான் என்ன பேசினாலும் பேசுவீங்க. பேசிய நேராச்சு. பாலும் தெரிவினும் பாகும் பருப்பும் நான் தருவேன். இது தெரியும். வேற ஏதாவது பேசு. நீ சொல்லவே இல்ல. கடைசியா சொன்ன. இது தெரியும். மெதுவா சொல்லு. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை உனக்கு கலந்து நான் தெரியும் முருகா.